செல்லத்தாய்க்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சியே? குழம்பாடி, டெய்லி என்ன குழம்பு வைக்கேன்னு யோசிச்சு யோசிச்சே மண்டை கிழிஞ்சு போயிடும் போல. என்னத்த பண்ண, கருவாட்டு குழம்பு தான் வச்சேன் பத்துக்க. என்னது கருவாட்டு குழம்பா வச்சியே? இங்க ஏற்கனவே வெயில் கொளுத்து கொளுத்து கொளுத்தி அடிக்குது. இதுல நீங்க காரமா கருவாட்டு குழம்பு வேற வச்சேங்கியே. எம்மா, இந்த வெயில் நேரத்துல இந்த மசாலா குழம்பு திங்கிறதுக்கே உடம்பு வாய் நெஞ்சு கிஞ்செல்லாம் எரியுது. நீங்க எப்படிக்கா கருவாட்டு குழம்பு வச்சேன் தின்னேங்கியே? எம்மா, வெயிலுக்கு எப்படி திங்க முடியுது? நீ சொல்லியதும் கரெக்ட் தான். வேற என்ன குழம்பு வைக்க? ஐயம்மா, இன்னைக்கு கருவாட்டு குழம்புல சொத்தோட தான் காரம் போட்டேன். அப்படி ஒரு எரிச்சலா இருக்கு. எல்லாம் இந்த வெயிலுக்கு எம்மா எதை தின்னாலும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்னத்த பண்ண, உடம்பு உள்ளேயும் எரியதான் செய்யுது, வெளியும் எரியதான் செய்யுது. நல்ல குழு குழுன்னு அப்பப்ப மோறு கம்பங்குழுன்னு எதையாவது குடிச்சிட்டு கிடந்தா கொஞ்சம் வாய்க்கு நல்லா இருக்கு. ஆமா, என்ன நேரமும் குடிச்சிட்டு கிடக்கிறதுக்கு நம்மளுக்கு யாரு என்னத்தை தர போறா? எப்பவாச்சும் கொஞ்சோட தயிர் கீறு கிடந்தா மோரை கடைஞ்சி குடிச்சுக்கிடுவேன். என்னத்த பண்ண, கஷ்டமாவுலா கிடக்கு எம்மா. ஆமாக்கா, நல்லா குழு குழுன்னு எதையாச்சும் நல்லா சில்லு சில்லுன்னு தின்னுட்டு கிடந்தோன்னு வச்சுக்கிடுங்களா, கொஞ்சம் வெயில் வைக்க தெரிய மாட்டேங்கி. இல்லைன்னு வைங்கலாம், ரொம்ப கஷ்டம். ஏம்மா, நானும் டெய்லி சாம்பார் பருப்பு குழம்புன்னு தான் வச்சுட்டு கிடக்கேன். இந்த கார குழம்பு, இந்த கருவாட்டு குழம்பு, பூண்டு குழம்பு, அந்த குழம்பு இந்த குழம்பு திங்க ஆசையாக தான் இருக்கு. இந்த வெயிலுக்கு அதை போட்டு வச்சுக்கிட்டு எரிச்ச எரியல்ல, வேற உடம்பு கிடமெல்லாம் எரிஞ்சு புண்ணா பேரக்கூடாது பத்திலா. அதான் எதுவும் வைக்காம டெய்லி சாம்பார் பருப்பு குழம்பு ரசம்னு வச்சுட்டு கிடக்கேன்க்கா. சரி, என்ன பண்ணனே தெரியல. காலையில சோறு பொங்கினாதான் உண்டு. கொஞ்சம் லேட் ஆயிட்டு வச்சுக்கிடுங்களா, அடுப்படி அப்படி வைக்கையாவ ஆரம்பிச்சிருது. காலங்கத்தால சோறு குழம்பு அவளுக்கு பொங்கி வச்சுட்டு கிடக்கேன்க்கா. ஆமா முடியுமா? எம்மா, என் பிள்ளைகள் வேற நைட்டு சப்பாத்தியை செஞ்சுதா, பூரியை செஞ்சுதா, அதை செஞ்சுதா, இதை செஞ்சுதான்னு சா வடிக்காளுவே. நைட் ஆனா கூட இந்த அடுப்படியில நிற்க முடியல. அப்படி வைக்க அப்படியே இறங்குது பத்துக்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பகல்ல கூட என்ன இளைஞாரும் செஞ்சு போட்டலாம் போல. இம்மா நைட்டு கிடந்து செய்ய முடியுதா? அப்படி எரியுது, வியத்து வியத்து ஊத்துது. இவ்வளவு என்னென்ன திணுசு திணுசா கேட்டு கிடக்காளு. ஒரே கஷ்டமா தான் இருக்கு. வீடு ஃபுல்லா ஏசியை வாங்கி வச்சாதான் நல்லா குழுகுலுன்னு இருக்கும் போல. ஏசி விற்கிற வேலைக்கு நம்மளால ஒரு ஏசியை வாங்க முடியாது. இல்லை, வீடு ஃபுல்லாக எங்கே இருந்துக்கா ஏசிய மாட்டேன். அப்படியே கஷ்டப்பட்டு ஏசிய மாட்டாலும் கரண்ட் பில் கட்டுறதுக்குள்ளே நம்ம பாதி செத்து போயிடுவோம். எம்மா, ஏசி விற்கிற வேலையில் ஏசி வாங்க முடியுமா? காலம் முழுக்க இப்படியே புலம்பிட்டு கிடக்க வேண்டியதுதான். ஆமா முடியுமா, அந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தர்பூசணி பழத்தை வாங்கி திங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஏமா, ஒரு பழம் விற்கிற வேலை என்ன 300 400 தான் சொல்லிட்டு கிடக்கானுங்க. வேற அவனுங்களும் என்னத்த சொல்ல, அவனுங்களுக்கு வெயில் நேரத்துல தான் வியாபாரம். நம்ம வாங்கி திங்கலான்னு பார்த்தா நமக்கு வாங்கி திங்க முடியல. ஒரு நாள் 2 நாள்லாம் வாங்கி திங்கலாம். டெய்லி ஒரு பழம் வாங்கினா அதுவே 300 400 1000 போல. சின்ன பழம் வாங்கினாலும் பத்தாது, பெரிய பழமா வாங்கினாதான் பத்தம். கஷ்டம் தான் முடியுமா. ஏக்கா, தர்பூசணின்னு சொன்னோடனாக்கா ஞாபகம் வருது. காலையிலே வீட்டுக்காரர் சொன்னாவே, நம்ம ஊர்ல தர்பூசணி தோட்டக்காரர் இருக்காருல்ல, அவர் எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச வீதம் பார்த்துக்கிடுங்க. அதாங்க கழிவு பழம் நிறைய கிடக்கான். அதை வேணா நம்ம போய் தின்னுட்டு வருவோமாக்கா? அது கழிவு பழமா? என்ன போய் சொல்லிட்டு கிடக்கா? இங்க பெரிய பழம் வாங்கி நல்ல விலை கொடுத்து வாங்கின பழமே அந்த அளவுக்கு இனிப்பு இல்ல. நீ கழிவு பழங்க கழிச்சு போட்ட பழத்தெல்லாம் திங்கிறதுக்கு நம்ம என்ன ஆடா மாடா? ஐயா, என்ன சொல்லதாக்கி எப்படி சொல்றிய? கழிவு பழம்னு நீங்க சொன்ன மாதிரி கெட்டு போன பழம்லாம் கிடையாதுக்கா. இப்போ பெரிய பழத்தெல்லாம் நல்லா கடையில் போட்டு விற்பாவ. சின்ன சின்ன பழத்தெல்லாம் வியாபாரி இப்போ வாங்க மாட்டாவ பற்றியெல்லாம். அதுதான் கழிவு பழம். மற்றபடி நல்லா தான் இருக்கும், பழம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இன்னும் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லைக்கா, டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். வாங்கலேன், ஒரு எட்டு போய் பார்த்துட்டு நல்லா இருந்தால் வெட்டி அங்கேயே தின்னுட்டு வந்துடலாம்ல. அதெல்லாம் வேண்டாம் முடியுமா. தோட்டக்காரன் பார்த்து ஏதாவது திட்டிட போகிறான். எனக்கு வேற அந்த தோட்டக்காரன் யாருன்னு தெரியாது. காதெல்லாம் திட்ட மாட்டாருக்கா. அந்த அண்ணாச்சி நல்லா தெரியும் பார்த்துருங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு தெரியுமா? எங்கள் வீட்டுக்கார்ட்ட அவர் தான் சொல்லி விட்டுக்காரு போல. கழிவு பழம் தானக்கா, வாங்கக்கா 2 3 வெட்டி தின்னுட்டு கொஞ்சம் 2 3 பிள்ளைகளுக்கும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க 2 வாரம் போவோம். அப்படியா சொல்கிறா? நீ சொல்லும்போது எனக்கு ஆசையாக தான் இருக்குது திங்கணும்னு. சரி, இங்கே சும்மா கிடக்கிறதுக்கு அப்படியே போய் வெட்டி தின்னுட்டு வருவோம். வெயிலுக்கு கொஞ்சம் குழு குழுனாச்சும் இருக்கும். வேற ஒரே சூடு வேற பிடிக்க பார்த்துக்க. இந்த வெயிலுக்கு இருக்க முடியல. பழத்தை தின்னாவது கொஞ்சம் சூடு தனிதான்னு பார்ப்போம். சரி வாங்கக்கா போவோம். நீமா தோட்டம் பக்கத்துல இருக்க இல்ல ரொம்ப தூரம் போகணுமா? ஏக்கா, பக்கத்துல தான்க்கா இருக்கு. நம்ம ஆடு மேய்க்க நான் போவேன் பத்தியல, அந்த சைடு தான் தோட்டம் இருக்கு. வாங்க போவோம். சீக்கிரம் நடந்தானே போயிடலாம். சரிடி. என்ன வெயில் பத்தியா? எம்மா, இந்த வெயிலில் சுத்தினேன்னா எனக்கு இருக்கிற கலரும் பேரும் போல. நானே கொஞ்சம் தான் கலரா இருக்கேன். வெயிலில் சுத்தி சுத்தி கருவாடு மாதிரி ஆயிரும் போலயே. அது என்னமோ கரெக்டு தான். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஊர்ல மட்டும் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கையா, அதுக்குள்ளே நல்லா குளின்னு குளிச்சு குத்தாட்டம் போட்டிருக்கலாம். எங்க ஊர்ல ஒரு ஆரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இருக்கிற ஆரம் இந்த வெயில வத்தி போச்சு. எங்க இருந்து குளிக்க? ஒருத்தரம் சனி ஆறுன்னு சொன்னோன்னதான் ஞாபகம் வருது பத்துக்க. ஆமா, நம்ம வயக்காடு இருக்குல்ல, அங்கதான் பம்பு செட் இருக்குல்ல, அங்க போயிட்டு ஒரு குளியல போடுவோமா? சின்ன பொண்ணு, நம்ம மன்றா சென்னை பம்பு செட்டையா சொல்றா? ஆமா இழுவேன், அந்த ஒரு பம்பு செட்டு தானே இருக்கு. ஆமா ஆமா, சும்மா அந்த வயக்காட்டு பக்கம் போனாலே அந்த ஆடு ஆடுவான். இதுல நம்ம குளிச்சோன்னு தெரிஞ்சிச்சு தலைக்கு நின்று சா வடிச்சு போடுவோம் நம்மள. அவனுக்கு தெரியற நேரத்துல நம்ம எதுக்கு போனோம்? தெரியாத நேரத்துல போவோம். அவன் இந்த மாதிரி மத்தியான வெயில் எல்லாம் அங்க வரமாட்டேன் பத்துக்க. சாயந்தரம் தான் வருவான். நம்ம அந்த கேப்ல போய் குளிச்சுட்டு வந்துருவோம். நல்ல ஐடியாவா தான் இருக்கு.
ஆமா இவிய 2 ரூபா ஆடி போட்டு எங்க போறாவே? செல்லத்தாய்க்கா 2 பேரும் எங்க கிளம்பிட்டியே? ஐயோ இவ்வளவு வேற வந்து தொலைஞ்சிட்டாளுவலா. எங்க போறன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. நானும் வரேன் காலை கிளப்பிட்டு வந்துருவாளுவே. ஏ செல்லத்தாய்க்கா நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன செல்லத்தாய்க்கா, உங்களை தானே கேட்டுட்டு இருக்கோம். அதுவா சின்ன பொண்ணு? அது சின்ன பொண்ணு, நாங்க எங்க போனோம் உனக்கு என்ன? இப்படி போகும்போது எங்க போறான்னு கேப்பியா? என்ன பழக்கம் இது? அப்படி நான் என்னத்தை கேட்டுட்டேன்? 2 பேரும் போனீங்களா, சரி அதான் எங்க போறியன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? நானே செல்லத்தாய்க்காவை தான் பார்க்க வரணும்னு இவ்வளவு 2 வாட்டியும் சொல்லிட்டு இருந்தேன். சரி 3 பேரும் போவோம்னு நினைச்சிருந்தோம். அதுக்குள்ள திடீர்னு நீங்களும் வந்துட்டியே, சரி அதான் கேட்டேன். அது நாங்க இப்போ கடைக்கு போறோம். நீ செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு போ, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கடைக்கு போயிட்டு வந்துருவோம். செல்லத்தாய்க்கா இல்லாம வேற நாங்க செல்லத்தாய்க்கா வீட்டுல நாங்க என்ன பண்ண போறோம்? கடைக்கு தானே, வாங்க எல்லாரும் மொத்தமா போவோம். அப்படி சொல்லு இழுவ. ஐயோ இவ்வளவு விட்டா மாட்டாளவு போலயே. சரி வாங்க, மச நின்றுட்டு அடக்கியா, கடைக்கு தானே வாங்க போவோம். சின்ன பொண்ணு எங்களுக்கு வேற வேலை இருக்கு பத்துக்க. நாங்க கடைக்கு போயிட்டு அப்படியே மாலா வீட்டுக்கு போறோம். மாலா வீட்டுக்கா? ஐயா நானே மாலா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். மாலா மாமியார் வேற உடம்பு முடியாம கிடக்கான். ஒரு எட்டு பார்க்கலாம், அது வேற பெரிய குறையா வரும். சொக்காரு முறை வேற ஆகி போச்சு. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். சின்ன பொண்ணு எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஆமா உத்தரசா, ஏன் மாமியாரும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிடந்து பார்த்துக்க. சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி அப்ப வாங்க எல்லாரும் ஒன்னாவே போவோம். கடைக்கு போயிட்டு அப்படியே மாலா வீட்டுக்கு போவோம். பட கிறகம் முடிச்சவளோ நம்மள சாவடிக்க முட மாட்டாளோ போலயே. சின்ன பொண்ணு எதுக்கு சும்மா இப்படி பண்ணிட்டு கிடக்கா? மாலா வீட்டுக்கு போனா போ, எங்களுக்கு வேற வேலை இருக்கு. என் ஆடை வேற உனக்கு காணும், அதை வேற தேடணும் பத்துக்க. அதான் செல்லத்தாய்க்காக துணை கூட்டு போறேன். இந்த வெட்ட வெயில்ல போக பயமா கிடக்குன்னு. என்னது வெட்ட வெயில போக பயமா இருக்கா? இது என்ன புது கதையா இருக்கு? நைட் ஆனா பரவாயில்ல, பயமா நடக்குன்னு சொல்லலாம். என்னத்துக்கு உடம்பிட்டு கிடக்கா இவா? சின்ன பொண்ணு சும்மா உன்ட்ட பேசிட்டு கிடக்கிறதுல எனக்கு நேரம் இல்லை. என் ஆட்டை போய் தேடணும். செல்லத்தாய்க்கா வாங்க நம்ம போவோம். சரி முனியம்மா.